டெல்லியில் தமிழ்நாடு பேரை மாற்ற போகிறாங்களாம். என்னன்னு மாற்ற போகிறாங்க தெரியுதுமா? தமிழ்நாடுன்னு பேரை மாற்றிட்டு கஞ்சா நாடுன்னு வைக்க போகிறாங்களாம். எங்கே பார்த்தாலும் அதான் இருக்குது, எங்கே பார்த்தாலும் அதான் வித்துட்டு இருக்கிறான். இந்த போதைப் பொருள் யார் விற்கிறாங்க தெரியுமாமா? திமுக காரன் தான் விற்கிறான். ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தன், அவனை பிடிச்சானுங்க ஒரு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி பிடிச்சானுங்க. இது இங்கே இல்லை, இங்கே பிடிக்க மாட்டானுங்க, டெல்லி போலீஸ். அவனை பிடிச்சி விசாரிச்சா அவன் யாருன்னு பார்த்தா திமுகவுடைய அயலக செயலாளர், இன்டர்நேஷனல் செக்ரட்டரி. அவனை பிடிச்சி விசாரிச்சு பார்த்தா 3000 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் போதை மாத்திரை வித்துருக்கிறான். 3000 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் யாரு? திமுகவுடைய முக்கிய நிர்வாகி போதை பொருள்ல வித்திருக்கிறான். யாருக்கு? தமிழ்நாட்டு உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு வித்துட்டு இருக்கான். இவனை இவ்வளவு நாளா பிடிக்கல தமிழ்நாட்டு போலீஸ். ஏன்? திமுக காரன். இதெல்லாம் நீங்கள் நினைச்சு பார்க்கணும். மிக மோசமான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நிலவை கொண்டிருக்கிறது. அதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன், மாற்றம் வேண்டும். 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்தது போதும், தூக்கி எறியுங்க, வேண்டாம். ஆட்சினா என்னன்னு கூட தெரியாது உங்களுக்கு, நிர்வாகம்னா என்னன்னு கூட தெரியாது உங்களுக்கு, முதலமைச்சருக்கு எதுவும் தெரியாது. அது வேற. காலையில் வருவார், ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பாங்க, அதை அப்படியே படிச்சுட்டு ஆஹா கரெக்டாக இருக்குதா, ஆக்ஷன், கேமரா, டேக், இன்னைக்கு முடிஞ்சு போச்சுப்பா கால் ஷீட், 2 மணி நேரம் என் கால் ஷீட் முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு போயிடுவார். அடுத்த நாள் காலையில் வருவார், மறுபடியும் எழுதி கொடுப்பாங்க, அதை படிச்சுட்டு போயிடுவார். அவ்வளோ நடக்குது.